நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம். நான் ஹிதேஷ் ஜூட்டா, கர்நாடகாவின் பெங்களூரில் இருந்து. ஸ்ரீ பகவானின் தீட்சையை பெற்ற பிறகு எனக்குள் ஒரு மென்மையான குரல் கேட்கத் தொடங்கியது. அது மெதுவாக உன் மீது கருணை காட்டு என்று கூறியது. இந்த செய்தியை நான் ஏற்றுக்கொண்டவுடன் என்னை நான் எடை போடுவதை பார்க்கத் தொடங்கினேன். மெதுவாக அவை கரையத் தொடங்கின. அந்த இடத்தில் எனக்குள் ஒரு ஆழமான அமைதி உணர்வு குடியேறியது. ஒரு காலத்தில் கோபம் இருந்த இடத்தில் இப்போது அமைதி நிலவுகிறது. எடை போடுதலும் கோபமும் என் இயல்பான நிலை அல்ல என்பதை நான் தெளிவாக கண்டேன். அதற்கு பதிலாக நான் எனக்குள்ளே ஒரு புனிதமான இடத்தை கண்டுபிடித்துள்ளேன். எடை போடுதலிலிருந்து விடுபட்ட அந்த இடத்தில் நான் நானாகவே இருக்கிறேன். இந்த கண்டுபிடிப்பு மிகுந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்துள்ளது. மற்றவர்களை பற்றிய எனது கருத்தும் மாறிவிட்டது. கடந்த காலத்தில் என் மனம் மக்களை பற்றிய தீர்ப்புகளால் நிரம்பியிருந்தது. ஆனால் இப்போது அந்த எண்ணங்களுக்கு பதிலாக கருணை உள்ளது. மக்கள் கருணை இல்லாமல் நடக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குத்தானே கருணை காட்ட கற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்கிறேன். சில நேரங்களில் ஒரு ஆழமான அனைத்தையும் உள்ளடக்கிய அமைதி என்னுள் நிரம்புகிறது. இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அமைதியாகும். எல்லாவற்றையும் அன்பால் தழுவும் அமைதியாகும். எனக்குள் இந்த அழகான உள்நிலைகளை வளர்த்ததற்காக ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு எனது மனமார்ந்த ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான். என்றென்றும் உங்கள் தெய்வீக தாமரை பொற்பாதங்களில் சரணடைவேன்.